ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? கிட்ஸ் தான் மெனு கொடுத்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணிருக்கேன். லஞ்சுக்கு மீன் தான் பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டே அண்ணன் கிட்டயும் சொல்லிட்டேன், காலையில கொண்டு வரவும் செஞ்சுட்டாங்க. சாலை, பாறை, நவரை, வெள்ளை மீன்னு இருக்கும்போது எனக்கு பிடிச்சது எப்பவும் போல நெத்திலி மீன் தான். நைட்டே சொன்னதுனால கட் பண்ணியே கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கிளீன் பண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வாங்கின நெத்திலி கொஞ்சம் பெருசாவும் இருக்கு. கரு நெத்திலினா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், மாங்காய், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு துண்டு தேங்காய், ஒரு தக்காளிய நல்ல பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு நீல கோது புளிய ஊறவும் வச்சிருக்கேன். மசாலாக்களையும் எடுத்து வச்சிட்டேன். இப்ப பாத்திரத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயத்தை தாளிக்கேன். உரிச்சி கட் பண்ணி வச்சிருக்கிற கையளவு வெங்காயத்தை உள்ள சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தக்காளி, பச்சை மிளகாவை சேர்த்து வதக்குதேன். சேர்த்த தக்காளி மசிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து 2 பரட்டு பெரட்டி மாங்காவையும் உள்ள சேர்த்து 1 பரட்டு பெரட்டி விடுறேன். மசாலா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே பொரிஞ்சதும் அரைச்சு வச்சிருக்கிற மசாலா, கரைச்சு வச்சிருக்கிற புளியும் உள்ள சேர்த்து கருவேப்பிலை, உப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சு சேர்த்த மசாலாக்களோட பச்சை வாசனை மாறினதும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனையும் உள்ள சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வேக விடுறேன். நெத்திலி மீன் ரொம்ப சின்னதா இருக்கும், சட்டுன்னு வேகவும் செஞ்சிரும். குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு. நெக்ஸ்ட் இங்க சோறு ரெடி. இன்னைக்கு சோறும் குழம்புமா கொடுக்க போறதுல கஞ்சா தான் கொடுக்க போறேன். ரெடியா இருக்கிற சோறு கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி, கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அது அப்படியே பாக்ஸ்லயும் பேக் பண்றேன், குழம்பையும் பேக் பண்றேன். மீன் குழம்பு கூட தயிர் சேர்க்கலாமான்னு கேப்பீங்க. என் குட்டீஸ்க்கு சின்னதுல இருந்தே கொடுத்திருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லாவே சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ். நேத்து என்ன வேணும் ஒரு டைரி மில்க் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குட்டீஸ்க்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு அதை வைக்கணுமா, அதை அப்படியே கொடுத்து விட மனசு வரல. அதனால கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணேன். ஒரு மாதுளை பழத்தை உதிர்த்தி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இருக்கிற டைரி மில்க்ல கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா போட்டு நல்லா டிப் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துறதேன். இப்ப மெல்ட் ஆகி இருக்கிற டைரி மில்க மாதுளம்பழத்து மேல போட்டு குக்கி ஷேப்ல எடுத்துடணும். இப்படிதான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா கொஞ்சம் சொதப்பிட்டு நான் நினைச்ச மாதிரி சாக்லேட் மெல்ட் ஆகி அப்படியே மாதுளம்பழத்துல கோட் ஆகல. இன்னொரு பிளானும் பண்ணேன். இருக்கிற சாக்லேட்ல மாதுளம்பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது பாலா உருட்டி பிளாட் ஆக்கி அதுக்கு ஒரு ஷேப்பும் கொடுத்து பட்டர் ஷீட்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கேன். இதுல டைரி மில்க்கு பதிலா குக்கிங் சாக்லேட்ல பண்ணிருந்தேன்னா கரெக்டா வந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணி உங்க கூட ஷேர் பண்றேன். ஆனா இது ஒன்னும் சொதப்பலங்க, டேஸ்டும் சூப்பரா இருக்கு, ஷேப்பும் அழகா தான் இருக்கு. அது அப்படியே ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் குட்டீஸ்க்கு மட்டும் இன்னைக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிருக்கேன். பரத்தன சப்பாத்தியை நல்லா 2 சைடு வேக வச்சு எடுத்துருதேன். இதுல நல்ல கிரன்ச்சியான பீனட் பட்டரையும் மேல நல்லா தடவி ரோல் பண்ணி அதை கட் பண்ணி அதை பாக்ஸ்லயும் எடுத்து வச்சு வீட்டுல இருந்த செந்தளம் பழத்துல ஆளுக்கு பாதியா ஸ்லைஸ் பண்ணி அதையும் அது கூட எடுத்து வச்சுட்டு மேல கொஞ்சம் ஹனியும் ஊத்தி சர்வ் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.